வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் இந்த தீபாவளிக்கு செட்டிநாடு தேன்குழல் முறுக்கு அல்லனா உளுந்த முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் அரை கப்பு உளுந்து எடுத்துக்கலாம். 125 ml 2-3 டைம் நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றிக்கலாம். எந்த கப்பில் உளுந்து அளந்தோமோ அதே கப்பில் 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். உளுந்தை வேக வச்சு எடுத்துக்கலாம். 4 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். 4 விசில் வந்துடுச்சு, விசிலும் அடங்கிருச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். உளுந்து வெந்துருச்சா இல்லையான்ட்டு நம்ம நசுக்கி பார்க்கலாம். நல்லா மசியணும். இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிச்சுன்னா உளுந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஆறணும். உளுந்து நல்லா ஆறிடுச்சு. வெறும் உளுந்தை மட்டும் போட்டுக்கலாம். தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நைஸாக அரைச்சிக்கலாம். நான் ஃபுல் உளுந்தையும் சேர்த்துட்டேன். ஃபுல் உளுந்து சேர்த்தா அரைக்க முடியல, அதனால் தனித்தனியாக 2 டைமாக நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா மசிய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பவுலில் போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். இது 2வது டைம் நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். நான் முதல் போட்டது அரைக்க முடியல, அதனால் பவுலில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயும் அப்படியே அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உளுந்து வேக வைக்கிறதுக்கு 125 ml 3 கப்பு தண்ணி சேர்த்தணும். 2 கப்பே போதுமானது. நீங்கள் 2 கப்பு சேர்த்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு 2.5 கப்பு எடுத்திருக்கேன். 250 ml 2 கப்பும் அதே கப்பில் அரை கப்பு எடுத்திருக்கேன். 2.5 கப்பு அரிசி மாவு இதையும் இதில் சேர்த்துடலாம். வெள்ளை எள்ளு 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், ஓமம் 1 டீஸ்பூன். இது நல்லா கையில் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்தா வாசம் நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பசைஞ்சிக்கலாம். உளுந்தும் அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா பசைஞ்சிக்கலாம். 1 ஸ்பூன் பட்டர் உருக்கி சேர்த்துருக்கேன். பட்டர் தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்க்காமையே முறுக்கு நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். உளுந்து முறுக்கு நல்லா பசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பசைஞ்சிக்கலாம். கடையில் வாங்கின அரிசி மாவு, வறுத்த மாவு, இது இடியாப்ப மாவுலேயும் செய்யலாம். நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பசைஞ்சிக்கோங்க. கையில் மாவு எடுத்திங்கன்னா மாவு ஒட்டாது. நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பசைஞ்சிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக பசைஞ்சிங்கன்னா முறுக்கு உதிர்ந்து வந்துடும். ரொம்ப தண்ணியாக பசைஞ்சிங்கன்னா எண்ணெய் குடிக்கும். இந்த அச்சு எடுத்துக்கலாம். உள்ளே நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். கொஞ்சமாக மாவு உள்ளே போட்டுக்கலாம். மூடி போட்டு மூடிடலாம். இந்த மாதிரி முறுக்கு பிடி யூஸ் பண்ணிங்கன்னா கையே வலிக்காது. ப்ரெஸ் பண்ணுற டைப்பு. இப்போ கரண்டியில் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எண்ணெயில் எதுவும் தடவாதீங்க. இப்படியே மெல்ல புழிஞ்சு விடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். கையும் வலிக்காது. இந்த மாதிரி மேலே ஒட்டி விட்டுடலாம். அவ்வளோதான். புழிஞ்சது பாருங்கள் எவ்வளோ ஷேப்பாக இருக்குன்ட்டு. கடைசி மாவை இந்த மாதிரி ஒட்டி விட்ருங்க. எண்ணெயில் போடுறப்ப அப்போ தான் பிரியாமல் வரும். அடுத்த கரண்டியில் இந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம். மாவு காஞ்சிரும். அதனால் நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்பப்போ வேணுங்கிறப்ப எடுத்துக்கோங்க. மாவை மேலே இந்த மாதிரி ஒட்டி விட்டிங்க அப்படின்னா எண்ணெயில் போடுறப்போ பிரியாது. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ போட்டுடலாம். ரொம்ப ஜாஸ்தி முறுக்கு போட்டிங்கன்னா ஒன்று வெந்து ஒன்று வேகாமையும் இருக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா வேகணும். சலசலப்பு தன்மை அடங்கிருச்சு அப்படின்னா முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வேக விட்டிங்க அப்படின்னா ப்ரௌன் கலரில் ஆகிடும். உங்களுக்கு வெள்ளையாக வேணும்னா கொஞ்ச நேரத்தில் நீங்கள் எடுத்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும். இது நல்லா வேக வச்சது. நுரையெல்லாம் அடங்கிருச்சுன்னா முறுக்கு எடுத்துருங்க. நல்லா ஒயிட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். ரொம்ப நேரம் வேக விட்டால் தான் ப்ரௌன் கலரில் இருக்கும். வீட்டில் அரைச்ச அரிசி மாவாக இருந்ததுன்னா ஒரு டைம் வறுத்துட்டு செய்யுங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும் முறுக்கு. ஜீரகம் வேணும்னாலும் 1/2 டீஸ்பூன் நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த முறுக்கில். சுவையான செட்டிநாடு தேன்குழல் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இது செவந்து இருக்குது, அது வெள்ளையாக இருக்குது. ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா செவந்து போயிடும். மாவு ரொம்ப நேரம் ஆனால் தான் செவக்குதுன்ட்டுலாம் இல்லை. நீங்கள் ரொம்ப நேரம் வேக வச்சா கூட செவந்து போகும். நீங்கள் கரெக்டான பக்குவத்தில் எடுத்திங்கன்னா நல்லா வெள்ளையாக முறுக்கு கிடைக்கும். இப்போ உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. இது 2 வாரம் ஆனாலும் நல்லாயிருக்கும். நான் சன்ஃப்ளவர் ஆயிலில் தான் வேக வச்சு எடுத்தேன். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.